வணக்க மக்களே, நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க, நுரையீரலை பாதுகாக்க, பலப்படுத்த என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நாம் ஏன் நுரையீரலை ஆரோக்கியமாக பார்க்கணும், நுரையீரலுடைய வேலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். நுரையீரலுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நமது உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்து செல்வது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுரையீரலுடைய வேலை. இந்த நுரையீரல் தனது வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விடுவோம். அதனால நுரையீரலை பலமாக வச்சுக்கொள்ள இந்த பதிவில் என்னென்ன உணவுகளை கட்டாயமாக நாங்கள் சாப்பிடணும், ஸோ என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நுரையீரல் பலப்பட நீங்கள் மஞ்சளை உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்தலாம். மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நுரையீரலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடுகிறது. நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஆஸ்துமா, சளி போன்றவற்றிற்கு சிறந்த உணவாக இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மஞ்சளை பயன்படுத்தி உங்களுடைய உணவுகளை நீங்கள் செய்யுங்க. அதுபோல் ஆப்பிளை நீங்கள் உங்களுடைய நுரையீரல் பலப்பட எடுத்துக்கலாம். ஆப்பிளில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால நுரையீரல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இந்த ஆப்பிள் குறைக்குது. அதனால் வாரத்தில் 5 ஆப்பிள் நீங்கள் சாப்பிடுவது நுரையீரல் செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மிளகு தூளை நீங்க நுரையீரல் பலப்பட சாப்பிடலாம். மிளகுல விட்டமின் சி இருக்கிறதால இது ஆக்சிஜனேட்டரியாக பயன்படுகிறது. நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் நுரையீரல் வீக்கத்தையும் குறைக்குது. தினமும் சாப்பிடக்கூடிய உணவுல நீங்க மிளகு சேர்த்துக் கொள்ளும் போது நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். கீரைகளை உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு, நுரையீரல் பாதுகாப்புக்கு, நுரையீரல் வலிமைகளுக்கு நீங்க எடுத்துக்கலாம். கீரைகள்ல பல வகையான ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்கு. நுரையீரல் ஏற்படக்கூடிய வீக்கம் அது ஏற்படாமல் எதிர்த்து போராட உதவுகிறது. மேலும் நுரையீரல் புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது. சாப்பிடக்கூடிய உணவுகளில் கீரையை சேர்த்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். இதனால உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். தக்காளியை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க எடுத்துக்கலாம். தக்காளி சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதை சரி செய்வதாகவும், நுரையீரல் வீக்கத்தை குறைக்கிறதாகவும், COPD பிரச்சனை உள்ளவர்களுக்கு நுரையீரல் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் குறிப்புகளில் வெளிப்படுத்துறாங்க. அவுரி நெல்லிகளை நீங்க நுரையீரல் பலப்பட சாப்பிடலாம். அவுரி நெல்லியில பல ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இது குறிப்பாக நுரையீரல் செயல்பாட்டை ஆரோக்கியமாக்கி வைத்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சிவப்பு முட்டைக்கோசை நீங்க நுரையீரல் பலப்பட எடுத்துக்கலாம். முட்டைக்கோசில் சிவப்பு முட்டைக்கோசு இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆமா மக்களே, சிவப்பு முட்டைக்கோசு இருக்கு. சிவப்பு முட்டைக்கோசோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சிவப்பு முட்டைக்கோசுல நார்சத்து நிறைந்திருக்கு. குறைந்த அளவு நார்சத்து உணவு சாப்பிடுபவர்களை விட அதிகமான நார்சத்து உணவுகள் சாப்பிடுபவர்களுக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருப்பதாக ஆய்வுகள் கூறப்படுது. ஸோ அதனால அதிகமான நார்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிவப்பு முட்டைக்கோசை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பருப்பு வகைகளை நீங்க தேர்ந்தெடுத்து எடுத்து சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும், பலப்படும், பாதுகாப்பாக இருக்கும். பருப்புல மெக்னீசியம், இரும்பு, தாமிரம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இதை சாப்பிட்றதால நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். நார்சத்து நிறைந்த பருப்பு வகைகளை சாப்பிடும்போது நுரையீரல் புற்றுநோய், COPD போன்ற அபாயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அது ரொம்பவே அவசியம். ஆகவே நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாம் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் சேர்ந்து பயன்படுத்தி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நுரையீரலை பாதுகாத்துக்கோங்க. நன்றி மக்களே.